மீன் வந்து 2, 3 வகையாக வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே தலைப்பகுதி, எந்த வால் பகுதி எல்லாமே கறி வைக்கிறதுக்கு, அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்றைக்கி டின்னருக்காக மட்டும் சமைச்சிருந்தேன். அது வந்து சிக்கன் தான். முதல்ல வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டேன். சிக்கன் வந்து 2ஆங்க செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் இதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்படும். இந்த இஞ்சியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கலங்காலம்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு ஐட்டம் தான். இது லெமன் கிராஸ் எல்லாம் சேர்த்து மஞ்சள் இலை, எலும்பிச்சை பழத்தோட இலை இதெல்லாமே ஆட் பண்ணி தான் இந்த ஒரு டிஷ் பண்ணணும். இதிலும் வந்து பச்சை மஞ்சளும் அரைச்சி சேர்ப்பாங்க. நான் வந்து எலும்பிச்சை பழத்தோட இலையெல்லாம் வச்சுருந்தேன். மஞ்சள் வந்து வீட்டிலே இருந்ததுனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இஞ்சி மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது தோலெல்லாம் எடுக்கிறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமம்தான். நான் வந்து அது லெமன் கிராஸும் சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரீசர்லும் வச்சுட்டு பேலன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணேன். பச்சை மஞ்சள் சேர்க்கல, அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி நம்ம இதில் போடணும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குக் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐட்டம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்தது போடணும். அதுக்கப்புறம் கடைசியில் தான் சிக்கன்லாம் சேர்த்து சில்லி பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணி இதில் வந்து பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். முக்கியமாக வந்து தேங்காய் பால், தேங்காய் வறுத்து நல்ல பொடி பண்ணினது எல்லாமே சேர்க்கும்போது தான் அந்த பருவம் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கடையில் வந்து மீன் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சமாக மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணேன். பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ரெண்டும் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக நம்ம சோறு கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாமே செஞ்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போதே ஒரு வழி ஆயிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்தே வேலை தான். எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணது, கழுகுனது அந்த மாதிரி. ஆனால் எல்லோரும் திருப்தியாக சாப்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.